சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையினருக்கு பதக்கங்கள் வழங்கி முதலமைச்சர் பாராட்டு. சென்னை ராஜரத்ன மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பாலியல் வழக்கில் கைதான சிவராமன் தற்கொலை செய்ய போவதாக ஏற்கனவே எனக்கு கடிதம் எழுதியுள்ளார். தற்கொலை கடிதத்தை பார்த்ததும் அவரை போலீசில் பிடித்து கொடுத்ததே நாங்கள்தான். பகீர் கிளப்பியுள்ளார் சீமான். அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு வரலாற்று சிறப்புமிக்க மாநாடாக அமையும். பழனியில் நாளை நடைபெறவுள்ள முத்தமிழ் மாநாடு குறித்து அமைச்சர் சேகர் பாபு நம்பிக்கை. கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையுடன் இணைக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை விளக்கம். மேகதாது அணை தொடர்பாக கர்நாடகா அனுப்பிய மனுவை மத்திய அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும். மேகதாது அணை கட்டினால் காவிரி பாசன மாவட்டங்கள் பாலைவனமாகும் என அன்புமணி ராமதாஸ் எச்சரிக்கை. கண்மாய் உள்ளிட்ட நீர்நிலைகளில் நீரின் தரம் பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவு. முன்பெல்லாம் குளத்து நீரை குடிநீராக பயன்படுத்தினர். தற்போது கால்நடைகள் கூட குடிக்க முடியாத நிலை உள்ளது. ஹைகோர்ட் கிளை வேதனை. போதிய பணியாளர்கள் இல்லாமல் விமானங்களை இயக்கிய ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு 98 லட்சம் ரூபாய் அபராதம். ஆளே இல்லாம எப்படி சேவை செய்ய முடியும் என சாடிய சிவில் விமான போக்குவரத்து துறை. மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.